திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசாமி, தற்போது நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள சூழலில் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக திருப்பூர், கோவை மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நொய்யல் ஆற்றில் நீர்வரத்தானது அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் நொய்யல் ஆற்றங்கரையோரம் உள்ள குளம், குட்டைகள் நீர் நிரம்பும் எனவும் ஆற்றில் கலந்துள்ள கழிவுகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு தூய்மையாகும் எனவும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் சாய ஆலைகள் இந்த சூழலை பயன்படுத்தி கழிவு நீரை திறந்துவிடும் அபாயம் உள்ளதாகவும், சாய கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்ற பொருட்செலவு ஏற்படுவதால் பல சாய ஆலைகள் சாயக்கழிவுகளை எந்த விதமான சுத்திகரிப்பும் செய்யாமல் இது போன்ற மழை காலங்களில் நொய்யல் ஆற்றில் திறந்து விடுவது வாடிக்கையாக உள்ளது. எனவே இந்த முறை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உடனடியாக இதனை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது நொய்யல் ஆற்றில் நீர்வரத்தானது அதிக அளவில் இருப்பதன் காரணமாக நொய்யல் கரையோரங்களில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மழை நீர் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் மழை வரத்து அதிகரிக்கும் போது நொய்யலில் நீர்வரத்து அதிகரிக்கும் என்ற காரணத்தினால் இரவு நேரங்களில் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தங்குமாறும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.